ஈரோடு இடைத்தேர்தலில் ஆதவ அர்ஜுனா ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார். இடைப்பிரச்சாரத்தில் பேச விடுவாங்க. ஆனால் வழக்கமாக அவங்க தானே முன்னெடுத்து செய்வாங்க. ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு எனக்கு தகவல். நாமக்கல்லில் நடந்த அந்த கூட்டம் அந்த இதில் பேனர்லேயே ஆதவ், செங்கோட்டையன், அருண்ராஜ், சரிங்க, அவருடைய மாவட்டம் அருண்ராஜ் சொந்த மாவட்டம், 3 பேர் ஃபோட்டோவும் கிடையாது. புஷியானது ஃபோட்டோ மட்டும்தான். நான் சொன்னேன்ல, புஷியை ஒன்றும் பண்ண முடியாது. புஷியை தொட்டிங்கன்னா கெட்டிங்க. மாநிலம் முழுவதும் புஷி கையில் தான் இருக்குது. விஜயே புஷி கையில் தான் இருக்கார். நேற்று கூட சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க தகவல்லாம் புஷிக்கு எதிராக, அதெல்லாம் கொண்டு போய் விஜய்கிட்ட கொடுக்க போகிறாங்க. கொடுத்தே என்ன செய்வார்? விஜய் கேட்பாரு, புஷிட்டே கேட்பாருன்னு. புஷிக்கு தெரியுமான்னு கேட்பாரு வந்தவங்கள்ட்ட. தெரியாது, அப்போ எதுக்கு அவரை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கன்னு. அவ்வளோ ஒரு அறிவார்ந்த தலைவரை பெற்றிருக்கிறது தாவேகா. அதனால் இப்போ கூட ஒருத்தர் தம்பி கேட்டாப்புல, தாவேகாலன்னா தாவேகால அடிப்படை பிரச்சனை காரணம் விஜய். தலைவன் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். உனக்கு அரசியல் தெரியாது, தெரியல, உனக்கு ஆசை மட்டும் இருக்குது முதலமைச்சர் ஆகணும்னு. வந்துட்டேன் கூட இருக்கிறவன் எம்ஜிஆர் சிவாஜின்னு எதாவது சொல்லுங்கிறான், அந்த வாழும் பெரியார் மாதிரி. அப்போ நீங்கள் உங்களுடைய மைனஸை ஈடுகட்டுற மாதிரி ஒரு பொதுச் செயலாளரை கொண்டு வந்துருக்கணும். அவர் வந்து கட்சியை வழி நடத்துகிறவராகவும் நல்ல இளம் தலைவர்களை கண்டெடுத்து எம்ஜிஆர் எப்படி கொண்டு வந்தார், அவர்களே வருங்கால தலைவர்களாக மாற்றுகிறவராகவும் கட்சி அமைப்புகளை பலப்படுத்துகிறவராகவும் அன்றாடம் வருகின்ற பிரச்சனைகளில் பதில் சொல்பவராகவும் பத்திரிகையாளர்களை, பத்திரிகை அறிக்கைகளை, மேடை பேச்சுகளில் பல விஷயங்களில் இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகின்ற ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக ஒருத்தரை போட்டிருந்தீங்கன்னா, அவர் மாவட்ட செயலாளர் கட்சியை கடன்னு அமைப்புகள்லாம் கொண்டு வந்துட்டு சார்பணிகள் இருக்குல்ல, இளைஞரணி, மகளிரணி, மாணவரணி, அந்த அணி இந்த அணி எல்லாத்துக்கும் நிர்வாகிகளை போட்டுட்டு தொழிற்சங்க அணின்னு ஒன்று இல்லவே இல்லை இன்னை வரைக்கும் அந்த கட்சியில். அதை போட்டுட்டு அதுக்கு வேண்டிய ஆப்டான ஆட்களை போட்டு அவங்கள ரன் பண்ண விட்டுட்டு சென்னைக்கு மத்தியில் ஒரு ஆஃபீஸை கட்டி எந்நேரமும் எல்லாரும் வந்துட்டு போங்கப்பா 24 ஹவர்ஸ்ன்னு போட்டு அலுவலக செயலாளர்னுலாம் போட்டு பூச்சி முருகனாக இருக்கார் பாருங்க, அந்த மாதிரி போட்டு வர்றவங்களை ரிசீவ் பண்ணுறது போகிறது அதுன்னு போட்டு தலைமை நிலைய செயலாளர்னு போட்டு அவங்களுக்கு ஒரு 4-5 பேரை போட்டு மனுக்கள் வாங்கி அதை ஸ்க்ரூட்னிஸ் பண்ணி தலைவருக்கும் எனக்கும் கொடுங்கப்பா, மாவட்டம் ஃபுல்லாக என்ன பிரச்சனை இருக்குது, இப்படி தான் கட்சி இது இயங்கும். அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே இளைஞரணிக்கு ஒரு ஆஃபீஸ் ரூமு, அவனுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூமு, இவனுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம்னு எல்லாம் வாங்க போங்கப்பா. இல்லை இளைஞரணியை நான் தனியாக ஆஃபீஸ் வச்சு நடத்த முடிய அளவுக்கு எனக்கு சந்தாகம் தானே, நீ தனியாக நடத்திக்கோ. எங்கே நீங்கள் பத்திரிகையில் சந்திப்பு ரோட்டில் தான் நடக்குது. இப்படி ஒரு கட்சி ஆஃபீஸில் பத்திரிகை கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் வர்றவங்களுக்கெல்லாம் தனித்தனி ரூமு, அவங்கவுங்கள வர்றவங்க அவங்கள சந்திக்கிறது. அப்புறம் ஒரு ஆஃபீஸில் இது கான்ஃபரன்ஸ் ரூமு, அங்கே